உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இவருக்கு கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசி கும்பலக்னம். இவருடைய தாத்தாவும் அதே ரிஷபராசி தான். ஸோ அந்த தாத்தாவினுடைய ஒரு வம்சம் தொடர்றது. செவ்வாய், சனி, சூரியன், குரு இது எல்லாமே பலமாக இருக்குது. நம்ம ஒரு அரசியலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்தால் கூட இப்போ அரசியல் இல்லாமல் இருந்ததுன்னா, இப்போ உதாரணமாக ஒரு கம்பெனி இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு தலைமை பதவிக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு, ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கான அமைப்பு, அப்படி உள்ள ஜாதகம் தான் அவருடைய ஜாதகம். எந்த துறையில் இருந்தாலும் தலைமையில் இருப்பாங்க. 26 தான் நம்ம தேர்தல் என்பது நடக்க போகுது. குறிப்பாக அதை நம்ம ஏதாவது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா அவருடைய ஜாதகத்தை? 26 அவருடைய ஜாதகப்படி ஓரளவு அது நல்ல பீரியட், ஆனால் ரொம்ப நல்ல பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் 2031 ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட். சனி திசை நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அவர் பொதுவாக சிவ வழிபாடு, அப்புறம் இந்த ருத்ரஹோமம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக. சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு ஆய்வு கூட்டமெல்லாம் போனாங்க. அதுவும் கிரிவல பாதையில் கொஞ்சம் தூரம் நடந்து கொஞ்சம் தூரம் கார்லையும் இந்த ஆய்வு கூட்டத்துக்கு போனாருன்னு நம்ம செய்திகள் பார்த்தோம். இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குங்களா? இருக்கலாம். அடிக்கடி இனிமேல் அவங்கள நம்ம திருவண்ணாமலை, சிதம்பரம் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம நிறைய பார்க்கலாம். தாத்தா, அப்பா அந்த லெகசியில எந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் போக வாய்ப்பு இருக்கு? இல்லை, நம்ம இது ஏற்கனவே சொன்னது. அதாவது என்னென்னா, தாத்தா ஒரு 50%, அப்பா 75%, 100% இவரால் அச்சீவ் பண்ண முடியும். தலைமை பதவிக்கு ஒரு போராட்டத்தோட இருப்பாரா? எளிதா அந்த பதவி போராட்டத்தோட தான் இருக்கும். கடுமையான போராட்டம். ஆமாம். அவர் என்னைக்கு தலைமை பதவியில் உட்கார்றாரோ அதுலேருந்து அவருடைய காலகட்டம் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள்ல தான் இருக்கும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பரம்பரை ஜோஷியர் திருமிகு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நவம்பர் 27 தமிழகத்தின் துணை முதல்வர், அதே போல திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறநாள். குறிப்பாக திருமிகு உதயநிதி அவருடைய ஜாதகத்தினுடைய கட்டங்கள் என்ன சொல்லுது? அவருக்கு இப்பதான் ஆட்சியில் இருக்காங்க, பவர்ல இருக்காங்க, கட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்குங்களா? இன்று பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லா விதமான வளமும் நலமும் வரணும். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 3 கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குரு ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னா தான் அவங்க ஷைன் பண்ண முடியும். இப்போ இதில் 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் வலிமை குன்றி காணப்பட்டாலும் குருவினுடைய அருள் இல்லாட்டா கூட அது இருப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய இதுக்கு வர முடியாது. அது மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும். இப்போ இவருடைய ஜாதகம் நம்ம பார்க்கும்போது, இப்போ இவருக்கு கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபராசி கும்பலக்னம். அந்த இவருடைய தாத்தாவும் அதே ரிஷபராசி தான். ஓகே. அதே ரிஷபராசி, இவரும் அதே ரிஷபராசி. ஸோ அந்த தாத்தாவினுடைய ஒரு வம்சம் தொடர்றது. அப்போ இவருடைய ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல லக்னத்துக்கு 7ல் சனி, 6ல் செவ்வாய், 10ல் சூரியன், 4ல் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போது செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை உள்ள லக்னம் ஆயிடுது. சனி 7ஆம் இடத்துல இருக்கார், 10ல் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு அரசியலுக்கு தகுந்த ஒரு ஜாதகம் தான். குரு 5ஆம் இடத்துல இருக்கார். எப்போதுமே குரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் 5, 9ல் குரு இருந்ததுன்னா அது ரொம்ப சூப்பர் ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இவருடைய ஷட்பலம்னு பார்க்குறோம். ஷட்பலம்ங்கிறது கிரகங்களுடைய பலம். அதில் பார்க்கும்போதும் செவ்வாய், சனி, சூரியன், குரு இது எல்லாமே பலமாக இருக்குது. ஓகே. அப்போ இது பலமாக இருக்கிறது. இப்போ இன்றைய தேதியில் அவர் நமக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அது இப்போ நம்ம ஒரு அரசியலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்தாலும் கூட இப்போ அரசியல் இல்லாமல் இருந்ததுன்னா, இப்போ உதாரணமாக ஒரு கம்பெனி இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு தலைமை பதவிக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு, ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கான அமைப்பு, அப்படி உள்ள ஜாதகம் தான் அவருடைய ஜாதகம். எந்த துறையில இருந்தாலும் தலைமையில
இருப்பாங்க. அப்போ அந்த அந்த அமைப்பு தான் அவருக்கு ஓகே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கிரகங்களுடைய அமைப்பு. ஓகே. அரசியல் ரீதியாக இந்த கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது? இல்லை 2014லேருந்து அவருடைய ஜாதகத்துக்கு சில போராட்டமான சில விஷயங்கள். 2014 டிசம்பர்லேருந்து அவருக்கு நிறைய போராட்டமான ஓகே. சில விஷயங்கள். 2022ல் அது ஒரு மாற்றத்தை கொடுத்தது. 2024ல் அடுத்த மாற்றம். ஸோ இப்போ 2025க்கு மேலே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகே. குறிப்பாக 26 தான் நம்ம தேர்தல் என்பது நடக்க போகுது. குறிப்பாக அதை நம்ம ஏதாவது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா அவருடைய ஜாதகத்தை? 26 அவருடைய ஜாதகப்படி ஓரளவு அது அது ரொம்ப நல்ல பீரியட் அப்படின்னு வந்து நல்ல பீரியட், ஆனால் ரொம்ப நல்ல பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் 2031 ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட். ஓகே. ஸோ 26, 31 அந்த கணக்கு வந்து பார்க்கும்போது 26 ஒரு ஓரளவு தான் நமக்கு அவருக்கு ஒரு 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 பீரியடாக இருக்கும். பட் ஒரு பேர் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் 26ல். ஆனால் 2031 வந்து பெஸ்ட்டாக இருக்கு அவருக்கு. ஓகே. நீங்க சொன்னீங்க கலைஞரும் ரிஷப ராசி, உதயநிதி அவர்களும் ரிஷப ராசி. குறிப்பாக இந்த தாத்தா வழி சில விஷயங்கள்லாம் அவர் பார்க்கும்போது எல்லாருமே கட்சிக்காரங்கள் நம்ம பேசும்போது கலைஞர் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாரோ அதே மாதிரியான முடிவுகளை தான் வந்து உதயநிதி அவர்களும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 2 பேர் ஜாதகத்துக்கு இந்த ஒற்றுமை இருக்குங்களா? இல்லை எப்போதுமே என்னன்னா இந்த ஒரு 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 பேர குழந்தைகள் சந்ததிகளுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது பூர்வீகம்னு நம்ம பார்ப்போம். அப்போ அந்த பூர்வீகத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இவங்களும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. இப்போ உதாரணம் இப்போ ஒரு அன்னச்சத்திரம் கட்டுறது, அன்னதானம் பண்ணுறது, அதெல்லாம் தாத்தா பண்ணியிருந்தாருன்னா பையன் பண்ணுறாரு, பேரன் கண்டிப்பாக பண்ணுவான். ஓகே. ஏதோ ஒரு ரீதியில் அதனுடைய டேர்ம்ஸும் ஃபார்ம்ஸும் வேற விஷயங்கள்ல இருக்கும். ஆனா தாத்தா என்ன பண்ணாரோ அதை தான் பேரன் பண்ணுவான். அப்போ அதுபடி நம்ம வந்து பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் தாத்தாவினுடைய அமைப்பு வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப புகழ்ச்சியார் வந்தாலும் சொல்கிறேன், தாத்தாவை விட அப்பாவை விட இவருடைய இதாக இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே. குறிப்பாக முதல்வர் யோகம் உதயநிதி அவர்களுக்கு இருக்கா? 100 நம்ம கடந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னது தானே, கண்டிப்பாக அவருக்கு உறுதியான முறையில் உண்டு. 2026 அதற்கான காலகட்டம் வந்துடும். அந்த 2026 என்பது ஒரு போராட்டமான காலகட்டமாக இருக்கும்னு சொல்றீங்க. குறிப்பாக என்ன செய்யணும் அவர் 2026 பொறுத்த வரைக்கும்? இல்லை இப்போ அவருடைய ஜாதகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு பார்க்குறது அவருக்கு வந்து இப்போ சனி தசை நடந்துட்டுருக்கு. சனி தசையில் சூரிய புத்தி வரும் 2026 மார்ச்சில். ஸோ பொதுவாக அந்த சனி தசை நடக்கக்கூடிய விஷயங்களில் அவர் வந்து பொதுவாக சிவ வழிபாடு, அப்புறம் வந்து இந்த ருத்ரஹோமம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு ஆய்வு கூட்டமெல்லாம் போனாங்க. அதுவும் கிரிவல பாதையில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து கொஞ்சம் தூரம் கார்லையும் இந்த ஆய்வு கூட்டத்துக்கு போனாருன்னு நம்ம செய்திகள் பார்த்தோம். இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குங்களா? இருக்கலாம். அது யாராவது சொல்லி கூட அவங்க வந்து அதை பண்ணியிருக்கலாம். அடிக்கடி இனிமேல் அவங்கள வந்து நம்ம திருவண்ணாமலை, சிதம்பரம் அது மாதிரியான இடங்கள்ல நம்ம நிறைய பார்க்கலாம். குறிப்பாக சிவ வழிபாட்டுக்கு நெருக்கமான இடங்கள்ல திருமிகு உதயநிதி ராமேஸ்வரம் இது மாதிரியான நிறைய பார்க்கலாம். ஓகே. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ ஆட்சியில இருக்காங்க. கட்சி அவங்க வசம் தான் இருக்கு. குறிப்பாக அந்த லெகசி தாத்தா அப்பா அந்த லெகசியில எந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் போக வாய்ப்பு இருக்கு? இல்லை நம்ம இது ஏற்கனவே சொன்னது. அதாவது என்னன்னா அப்பா தாத்தா வந்து ஒரு 50%, அப்பா வந்து 75 அப்படின்னா வந்து 100% இவரால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு தமிழகத்துக்கு ஒரு உச்ச நிலைமைக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உதயநிதி அவர்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இல்லை இப்போ என்னன்னா இவருடைய ஜாதகப்படி நம்ம வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் கொண்டு வர்றது, இனோவேட்டிவான திட்டங்கள் கொண்டு வர்றது, இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடிய சில திட்டங்களை கொண்டு வர்றது, பெண்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அரசு அதிகாரிகள், அரசு சார்ந்த கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுலேயும் நிறைய இன்னோவேட்டிவான சில விஷயங்களா இவர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. சமீப நாட்களாக உதயநிதி அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துல ஒரு 6 ப்ரமோஷன் வந்து உதயநிதி அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப குறுகிய காலத்துல வந்து பல உச்சங்களை உதயநிதி அவர்கள் தொட்டு விட்டார். இதற்கும் இந்த ஜாதக அமைப்பு தான் காரணங்களா? இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம். 2014லேருந்து ஒரு கால்குலேஷன் நம்ம போடுறோம். 2014லேருந்து 2021 வரைக்கும் ஒரு காலகட்டம், 21லேருந்து 23 வரைக்கும் ஒரு காலகட்டம், 23 24 வரைக்கும் ஒரு காலகட்டம், அடுத்தடுத்த ஏற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. 26 இன்னும் ரொம்ப ஹையா இருக்கும், 31 ரொம்ப ஹையா இருக்கும்.
ஓகே ஓகே ஓகே. ஒரு படிப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கும்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா அவருடைய ஜாதகத்துல இந்த 2025 வரக்கூடிய வருஷமும் சரி, அதுக்கு அடுத்த வருஷமும் சரி, வாழ்க்கையில அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருவாரு. ஓகே கண்டிப்பா போயிருவாரு. ஓகே. குறிப்பாக இந்த பரிகாரம் அது மாதிரி ஏதாவது இருக்கும். நிச்சயமா நாம வந்து ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு ஏதாவது ரெமெடியும் நீங்க வச்சிருப்பீங்க. ஆமா. என்ன ரெமெடி இருக்கு உதயநிதி அவர்களுக்கு இல்ல பொறுத்த இப்போ வரைக்கும்? இப்போ என்னன்னா நம்ம இந்த சிவ வழிபாடு, ருத்ர ஹோமம் பண்ணக்கூடிய விஷயங்கள், பைரவர் வழிபாடு. ஓகே. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா, அந்த கோவிலினுடைய சுவாமியை விட அந்த கோவிலுக்குன்னு சொல்லி வேற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ உதாரணமா இப்போ நம்ம ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயில் இருக்கிறோம், அங்க லட்சுமி நரசிம்மர் ஆமா. விசேஷம். அதே மாதிரி திருவண்ணாமலையில வந்து சிவன் தான் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அங்க காலபைரவர் தான் விசேஷம். ஓ! திருவண்ணாமலையில காலபைரவர் விசேஷம். அப்போ அந்த பைரவர் சம்பந்தமான வழிபாடுகள் இனிமே நிறைய நடக்கும். ஓகே. இப்போ நிறைய நீங்க இன்னும் கூட இருக்கு. இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நிறைய சிவாலயங்கள் கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஓகே. பைரவர் பைரவருடைய பைரவர் தனியா பிரதிஷ்டை பண்றது, பைரவர் சிலை புதுசா வாங்கி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். சமீப நாட்களாக வாராகி வழிபாடு எப்படி ஒரு ஹைப்புக்கு போனதோ, அதே மாதிரியான ஒரு பைரவர் வழிபாடு இன்னொரு வடிவத்துக்கு நீங்க போகலாம்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா போகும். கண்டிப்பா போகும். பைரவர் வழிபாடு நமக்கு என்ன குடுக்கும்? பைரவர் வழிபாடு வந்து சத்ரு ஹிம்சைகளை வந்து போக்கும். அப்புறம் நம்ம கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும். டெசிஷன் மேக்கிங்ல ஒரு நல்ல நமக்கு ஒரு வியூ நல்லா அது ஓகே. ஆமா. செல்ஃப் கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே. உதயநிதி அவருடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. அவருக்கு எதிராக ஒரு பல பேரும் நிக்கிறாங்க. ஸோ அத நம்ம எதுவும் கால்குலேஷன் அப்படி எதுவும் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியுமா? இல்ல இப்ப நீங்க அவருடைய தாத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சேம் அதே தானே. உங்களுக்கு வந்து நீங்க எத்தனையோ பேர் வந்து அவங்க எதிர்த்து நின்னாங்கல்ல. ஆக்சுவலா அவருடைய தாத்தா ஜாதகம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாலி ஜாதகம்னு சொல்லுவோம். ஏன்னா வாலிகிட்ட வந்து யார் போரிடுறாங்களோ, அந்த போரிடனுடைய பாதி சக்தி வாலிக்கு போயிடுற மாதிரி, அவரு கருணாநிதியினுடைய ஜாதகத்துல வந்து யாரு கருணாநிதி எதிர்த்து நிற்கிறாங்களோ, அவங்களுடைய சக்தியெல்லாம் இவருக்கு வந்துடுற மாதிரி. அத மாதிரியான ஒரு அமைப்பு தான் இவருக்கு இருக்கு. ஓகே. தலைமை பதவிக்கு ஒரு போராட்டத்தோட இருப்பாரா? எளிதா அந்த பதவி அவருக்கு கிடைச்சிருமா? போராட்டத்தோட தான் இருக்கும். கடுமையான போராட்டம் இருக்குமா? ஆமாமா. அவர் என்னைக்கு தலைமை பதவியில உட்கார்றாரோ, அதுலேருந்து அவருடைய காலகட்டம் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள்ல தான் இருக்கும். ஓகே. அந்த தாத்தா மாதிரியோ, அப்பா மாதிரியோ அந்த கட்சி என்பது தன்னுடைய கைப்பிடிக்குள்ள இருக்குமா? அந்த பலமா வச்சிருப்பாரா? இல்ல அதற்கான அதெல்லாம் போராட்டங்கள் ஆயிடும். ஓகே. அது எல்லாரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்றது. ஏன்னா அவருக்கு ஏன்னா கலைஞரோ, ஸ்டாலினரோடோ அந்த மாதிரியான போராட்டங்களை கட்சிக்குள்ள அவங்க பார்க்கல. இயல்பா வந்து அந்த பதவி வந்துருச்சு. தொண்டர்களும் ஏத்துக்கிட்டாங்க, மாவட்ட நிர்வாகிகளும் ஏத்துக்கிட்டாங்க. உதயநிதிக்கும் அதே மாதிரியான அக்செப்டன்ஸ் இருக்குமா கட்சிக்குள்ள? இல்ல இப்போ உதயநிதி அண்ணன் ஜாதகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்கும். ஓகே. அதாவது துரோகிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. வெளியில இருக்கிற எதிரிகளை அவங்க சமாளிச்சிடலாம். உள்ள இருக்கிற தொழில அவங்க தான் கண்டறிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, கூட இருக்கிறவங்களாலேயே அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வரலாம். ஓகே. ஸோ எதிரிகளை விட துரோகிகளால நிறைய ஆபத்துகள். அது வந்து கட்சிக்குள்ள தான் பார்த்துக்கணும். ஆனா தலைமை பதவி வந்து போராட்டமா தான் இருக்கும்னு சொல்ல வரீங்க. அவர் என்னைக்கு உட்கார்றாரோ அந்த நிமிஷத்துல அவருக்கு போராட்டம் தான். ஓகே. அந்த போராட்டத்தை கடக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து டில் ஹிஸ் லைஃப் டைம் அவர் உட்கார்றதுலேருந்து லைஃப் டைம் வரைக்கும் ஃபுல்லாகவே போராட்டங்கள் நிறைய இருக்கும். அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து அழகாக டேக்கிள் பண்ணிடுவார். ஓகே. ரொம்ப நன்றி பெருங்குளம் சார். குறிப்பாக உதயநிதி அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 360 வியூவை வந்து கொடுத்துருக்கீங்க. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. ஸோ அவருடைய பிறநாளுக்காக ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல் உங்ககிட்ட நடத்தினேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பெருங்குளம் சார். ரொம்ப சந்தோஷம்.